எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு நோட் புக்கு மேலே நம்ம அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி ஒட்டுறோம். ஸோ லேமினேட்டட் நோட் புக் மேலே ஒட்டுங்க. அப்போ தான் இந்த செல்லோ டேப்பை நம்ம அடுத்து பிக்கும் பொழுது ஈஸியாக பிச்சிடலாம். அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா நீங்கள் பிவிஏ க்ளூ கூட எடுத்துக்கலாம், ஃபெவிகால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாட்ஸாக வைங்க. ஸோ இந்த டாட்ஸ் வைக்கும் பொழுது ஒரு டாட் இன்னொரு டாட்டோட இணையிற மாதிரி நம்ம டாட்ஸ் வைக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15 to 20 இல்லை 20 to 25 டாட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஃபேப்ரிக் க்ளூவில் வச்சிடும். அடுத்து இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு ஃபேப்ரிக் க்ளூ டாட்டில் அழகாக ஒவ்வொரு சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபேப்ரிக் க்ளூ மேலே ஜம்ப் ரிங்ஸை ப்ளேஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்த்து நிதானமாக அது மேலே வைங்க. கையில் கம் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வைங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதில்? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா ரிங்லையும் நான் ஓட்டிட்டேன். நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து குட்டி குட்டி டாட்ஸாக 4 டாட்ஸ் வைக்கிறோம். ஸோ 4 டாட்ஸ் வைக்கும் போதே அது நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடச்சிரும். அடுத்து ஒரு ஹார்டின் ஷேப் இதே ஃபேப்ரிக் க்ளூவில் நம்ம வரைகிறோம். இந்த மாதிரி வரையும் பொழுது நிறைய கம் அதில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சின்னதாக தின்னாக நீங்கள் வச்சிங்கன்னா அது நமக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு செட் ஆகாது. அதனால் நல்ல ஒரு பல்ஜியாக நம்ம நிறையா இதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கப்புறமா ஆர்ச் அப்படின்ற ஆல்ஃபபெட்ஸும் நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியாச்சு. 24 hours இது காய வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது எல்லாமே நல்லா காஞ்சு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ ஜம்ப் ரிங்ஸ்லாம் பார்த்தீங்களா அழகாக அந்த க்ளூவோடு இருக்குது. இதில் அடிஷ்னலாக நான் இன்னொன்றும் ஜம்ப் ரிங் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிரும். நான் ஏன் உங்களை அதிகமான கம் லேயராக கொடுக்க சொன்னேன்னா காரணம் இதுதான். அடுத்து இதே மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுலேயும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு 24 hours காய வச்சா நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிரும். பபிள் வராமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ணதில் இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ பபிள் வந்தால் அந்த இடத்துலலாம் கேப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜம்ப் ரிங்ஸோடு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு காய வச்சோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். அது எடுக்கும் பொழுது நீங்கள் மேலே இருந்து பிக்காமல் அதோட பேஸ்லேருந்து பிச்சு எடுக்கணும். ஸோ மேலேருந்து நீங்கள் பிச்சிங்கன்னா டக்குன்னு பிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம அதிகமான கம் அதுக்கு தான் நான் உங்களை அப்ளை பண்ண சொன்னேன். லேயராக நம்ம அதிகமான கம் அப்ளை பண்ணும்போது தான் அதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை அழகாக பேஸ்லேருந்து இப்படி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இதோட பேக் சைடில் நம்ம திருப்பிட்டு நெயில் பாலிஷ் நம்ம அடிக்கணும். உங்ககிட்ட ஏதாவது கலர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நெயில் பாலிஷில் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற மரூன் கலரில் நான் அடிச்சிருக்கேன். உங்ககிட்ட எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் அடிச்சாச்சு, அதுக்கு ஆகிட்டும். அதுக்கப்புறமா இதுலேயே நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். போஸ்டர் கலர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோ கலரில் இந்த கார்ட்போர்ட் பீஸில் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நான் ஒன்று அடிஷ்னலாக பண்ணேன் இல்லையா, உங்ககிட்ட சொன்னேன்ல ஜம்ப்ரிங் இல்லாமல் இதே மாதிரி சர்க்கிள்ஸ் பண்ணியிருக்கேன்னு. அதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜுவல் கலர்ஸ் அடிக்கிறோம். ஒன்று எல்லோ, இன்னொன்று க்ரீன். அதையும் நம்ம வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நமக்கு காஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போது இந்த ரவுண்ட் கலரில் நம்ம இன்னொன்று பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளார் ஷேப் வரைய போகிறோம். 2 எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் 1 இப்போதைக்கு போதுமானது, சரிங்களா? ஸோ இன்னொன்றில் என்ன ப்ராப்ளம்னா அதில் பபுள் பெரிய பபுளாக இருந்துச்சு. ஸோ தட் அது ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்மளால் ட்ரா பண்ண முடியாது பபுள் இருந்ததுனால. ஸோ இன்னொன்றுத்தில் மட்டும் நான் இப்போ இந்த கிராஃப்ட் பண்ணுறேன் தொடர்ந்து. ஸோ இதில் ஃப்ளார் ஷேப் பண்ணி அதுக்கு ஹைலைட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஓகேவா, வரைஞ்சதுக்கு மேலே தான் நம்ம கலர் அடிக்கணும். ஸோ தட் இதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு அஸ்டானிஷிங் பியூட்டிஃபுல் ரிசல்ட் கிடைக்க போதும் நம்ம பண்ணுற கிராஃப்ட்னால. ஸோ இந்த மாதிரி அழகாக இதுக்கு மேலே நம்ம ஆரஞ்சிஷ் ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அதை நான் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஜம்ப் ரிங்ஸ் நெயில் பாலிஷ் அடிச்சு வச்சுருந்தோம், அது காஞ்சி போச்சு. அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். சென்டரில் ஒரு சின்ன டாட் மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங்லையும் லாஸ்ட் ஜம்ப் ரிங்லையும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது தப்பு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஜம்ப்ரிங்கில் அப்ளை பண்ணாமல் அதில் இந்த மாதிரி ரைன் ஸ்டோன்ஸ், அதாவது ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லோ கலரில் இந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு 2 கண்ணு மாதிரி வச்சு ஒரு ஸ்மைல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்மைலி அழகாக கிடச்சிடும். ஸோ இந்த வேலையும் நமக்கு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த நெயில் பாலிஷ் காஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறமா கல்லும் ஒட்டியாச்சு.
இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குண்டூசியை வச்சு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டாதீங்கன்னு, அதனால் அதில் மட்டும் என்ன பண்ணுறோன்னா குண்டூசியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இதை பண்ணும் போது கவனமாக பண்ணுங்கள். இது வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட் இல்லையா, அதனால் கையில் கீழே குத்திர போது பத்திரமா வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி குண்டூசி இல்லை ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இதில் லைட்டாக பியர்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இன்னும் எக்ஸைட்டிங் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஜம்ப்ரிங்கை எடுத்துகிட்டு அந்த குண்டூசியோட அந்த கேப், அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் இந்த ஜம்ப்ரிங்கை நம்ம அழகாக விலக்கி இதில் இப்படி அட்டாச் பண்ணணும். ஸோ நான் கையிலே பண்ணுறதுனா இந்த ஜம்ப்ரிங் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, கையிலே ஓப்பன் பண்ண முடியும். சில ஜம்ப்ரிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஜம்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டாங்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது டாங்ஸ்னால் அதுக்குன்னு அந்த பிடிக்கிற அந்த ட்வீசர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அதை டைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்வீசர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இது ஈஸியாக இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸாக நம்ம 2 பக்கமும் பண்ணோம். ஜம்ப்ரிங்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா பழைய இயரிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட இருக்கும், நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம 2 முனையிலும் ஒரு ஜம்ப்ரிங்கை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம குண்டூசியில் என்ன பண்ணோம், இதில் லைட்டாக வந்து ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோல்ஸ் மூலயமா நம்ம ஜம்ப்ரிங்ஸை அழகாக இதில் ஈஸியாகவும் அட்டாச் பண்ணலாம். சரியா? ஸோ 2த்துமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட ரொம்ப டஃப்பான, அதாவது ரொம்ப திக்கானது இருந்ததுன்னா டாங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 2 பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ஜம்ப்ரிங்ஸ் கூட ஈச் சைடு, அதாவது 2 சைடு இருக்கு இல்லையா, 2 பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டாக மொத்தம் 4 ஜம்ப்ரிங்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜம்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பக்கமும் 5 இப்போ நம்ம வரப்போகுது. அதாவது ஏற்கனவே 1 கூடவே இன்னும் 4 சேர்த்தா ஒவ்வொரு பக்கமும் நமக்கு எத்தனை ஜம்ப்ரிங்ஸ் இருக்கும்னா 5 ஜம்ப்ரிங்ஸ் இருக்கும். இந்த 5 ஜம்ப்ரிங்ஸையும் அப்படியே அழகாக டாங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போவே என்ன கிராஃப்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எந்த நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. சரியா? ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜம்ப்ரிங்ஸை அழகாக அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டுக்காக நெயில் பாலிஷ் அடித்ததுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு ரிங்கு அந்த ரவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரவுண்ட்ஸில் சிலது டக்குன்னு பிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு காய வச்சதுலாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக இதில் நம்ம ஒரு லைன் மாதிரி ஃபெவிகால் இல்லைனா வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி வந்து எஸ் ஷேப் ஹூக் எடுத்துக்கோங்க. இது பழைய ஜுவல்லரி செட், அதாவது இந்த நெக்லஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் கொலுசுக்கு போடுறது எடுத்திருக்கேன். பட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த எஸ் ஷேப்பில் இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைனா ஹூக் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்க்கெல்லாம் போடுற ஹூக், அந்த ஹூக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டோன்னா இந்த ஹூக்கோட சேர்த்து இந்த ஜம்ப்ரிங்கில் நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் அழகாக இப்படி லாக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு இன்றைக்கி, சிம்பிள் க்ளூலேருந்து ஒரு அழகான பிரேஸ்லெட் கிடச்சிருக்கு. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இது வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் வேணும்னா அதில் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி காய வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் பண்ணலாம். அடுத்து இதே மாதிரி மல்டி கலரில் ஜம்ப்ரிங்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக அதுக்கும் ஹூக் அண்ட் ஜம்ப்ரிங்ஸ் இந்த மாதிரி சேர்த்து போட்டு நம்ம பண்ணோன்னா ரொம்ப அழகான பிரேஸ்லெட்ஸ் நமக்கு கிடச்சிரும். அதுவும் சிம்பிளாக வீட்லேயே. ஆனால் இந்த ஸ்மைலியை வச்சோம், இந்த சின்ன ஆரஞ்சு டாட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து நீங்கள் பார்ட் 2ல் பாருங்கள். ஏதாவது கெஸ் பண்ணினாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் கிராஃப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை.